Taste the Daily. ஈரோட்டில் நிர்வாக அலுவலர் மீது பாலியல் புகார் தெரிவித்த காவல்துறை அமைச்சு பணியாளர்கள் 7 பேர் பணிமாறுதல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய ரகு மீது அமைச்சு பணியாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹரிடம் பாலியல் புகார் அளித்தனர். மேலும் இது தொடர்பாக விசாகா கமிட்டி அமைக்கவும் வலியுறுத்தினர். இந்நிலையில் புகாருக்கு உள்ளான ரகு மற்றும் புகார் தெரிவித்த 7 பணியாளர்களும் காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் பரிந்துரையில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதனால் வெகுண்டெழுந்த அமைச்சு பணியாளர்கள் பணியை புறக்கணித்து மாவட்ட கண்காணிப்பாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐபிஎஸ் அதிகாரியை கண்டித்து அவரது பணியாளர்களே போராட்டம் நடத்துவதிலிருந்தே காவல்துறையின் லட்சணம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அலுவலகத்திற்கு முன்பு கூடி சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரியை மீது விசாக கமிட்டி அமைக்க வேண்டும். 7 பேருக்கு மேல் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் வரப்பட்ட அந்த மாறுதல் ஆணையை ரத்து செய்ய வேண்டும். சென்னை சைதாப்பேட்டையில் தனியார் இடங்களை இந்து அறநிலையத்துறை ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆதிசென்னா கேசபெருமாள் கோயில் அருகே 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி அதிகாரிகள் இங்குள்ள மக்களை வெளியேற்ற முயற்சிக்கிறது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திமுக பிரமுகர் கலாவதி என்பவர் தன் சுய லாபத்திற்காக திட்டமிட்டு ஆளும் கட்சி ஆதரவோடு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை ஏவிவிட்டு மக்களை வெளியேற்ற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதெல்லாம் காவாதான் எங்களுக்கு இதில் வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம் பண்ணி இத்தனை வருஷமாக 55 வருஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம். இப்போ திடீர்னு அப்போ வந்து காலி பண்ணி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் இன்னும் சுத்தம் கோயிலில் இருக்கிற ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டு உள்ள வருது. அதால் தான் நான் காலி பண்ணி இப்போ நான் எங்கள் சொந்தக்கார வீட்டில் போய் உட்காந்துருக்கேன். இந்த மாரி ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து மாற்று இடமாவது கொடுக்கணும். இடத்த எடுத்துட்டு இப்போ இடிக்க போகிறேன்னு சொல்லி இதுமாரி அநியாயம் பண்ணுறாங்க. அதனால் கோயில் இடத்துல பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது யார் இந்தமாரி இந்த இடத்துல இருந்து யார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. ஏன் இந்தமாரி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியல. ஒன்று எங்கள் இந்த டிஎம்கே கட்சிக்காரங்களும் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க, எல்லாமே வந்திருக்காங்க. விருதுரவி வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எங்களுக்கு எங்கே மாற்றி இடம் வேணும். அப்படி இல்லையா எங்களை பேசாமல் எங்களுக்கு வருஷம் கொடுத்து சாவடிச்சுட்டு சொல்லுங்கள்.